ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீராம ஜெயம். இப்போது அடுத்த சௌப்பாய் பார்க்கலாம். அதாவது 14th சௌப்பாய் பார்க்கலாம். சனகாதிக பிரம்மாதி முனீஷா நாரத சாரத சஹித அஹீஷா. அதுதான் 14வது 14th சௌப்பாய். இப்போ இதில் என்ன சொல்கிறார் துளசிதாசர்னா, இதுக்கு முன் சௌப்பாயில் இப்படி 1000 பேர் சஹஸ்ரவதனம் 1000 வாயால் எல்லாரும் பாடுறாங்கன்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி சொன்னார் இல்லையா. 1000 பேர் 1000 எல்லாரும் thousands ஆஃப் பீப்புள் எல்லாம் புகழ் பாடுறாங்க. துமாரோ யஷகாவை அப்படின்னு. அந்த 1000 பேருன்னு சொன்னது யார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லிஸ்ட் கொடுக்குறாரு இப்போ. அதாவது சனகாதிக பிரம்மாதி முனீஷா. முதல் யாருன்னா சனகர். சனகாதி அப்படின்னா இப்போ பிரம்மா சிருஷ்டி ஆரம்பித்த உடனே அவர் முதல் சிருஷ்டி பண்ணது 4 மானச புத்திரர்கள். தனக்கு புத்திரர்களை சிருஷ்டி பண்ணார். எப்படின்னா ஜஸ்ட்டு தாட்ஸ்லேருந்தே சங்கல்பமாக 4 மகன்கள், எனக்கு 4 பிள்ளைங்க வேணும் அப்படின்னு நினச்ச உடனே 4 பிள்ளைங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டார். ஸோ அவங்க தான் மானச புத்திரர்கள், பிரம்மாவின் மானச புத்திரர்கள்னு சொல்கிறது. அந்த மானச புத்திரர்களுடைய பேர் என்னன்னா 4 பேர். அவங்க 4 பேரில் சனகா, சனாதனா, சனந்தனா, சனத்குமாரா அப்படின்னு 4 பேர். 4 பிள்ளைங்களை அந்த மாதிரி சிருஷ்டி பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த 4 பேரும் அவர் என்ன நினச்சாருன்னா, அந்த 4 பேரும் இன்னும் உற்பத்தி பண்ணணும், சந்தானம் உற்பத்தி பண்ணணும். அவங்க 4 பேரும் மறுபடியும் 4 பொண்ணுங்களை க்ரியேட் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி வளரணும். ஏன்னா அவர் சிருஷ்டி பண்ணுறதுக்கு தானே பிரம்மாவுக்கு கொடுத்த வேலை. அது தானே சிருஷ்டி பண்ணணுன்னா எல்லாம் பாப்புலேஷன் வளரணும், நிறைய சந்தானம் வேணும். பூமி அப்போ தான் யூனிவர்ஸ் உண்டாகுது. அதனால் சந்தானம் வேணுன்றதுக்காக அந்த 4 முதல் பிள்ளைங்களை சிருஷ்டி பண்ணார். ஆனால் அந்த 4 பேரும் நாங்கள் அந்த மாதிரி கல்யாணம் குழந்தைங்க அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் ஞானம் வளரணும், நாங்கள் அப்படி தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கலை. அப்படி பண்ணதுனால அவங்க 4 பேருமே முனிவர்களாக ஆயிட்டாங்க. சேஜஸ் முனிவர்களாகவே தான் இருந்தாங்க. அவங்க அப்படியே நல்ல ஆத்ம ஞானம் வளர்த்துக்கின்னு அந்த லைன்லேயே இருந்தாங்க. அவங்க வேறு சந்தான உற்பத்திக்கெல்லாம் வரலை. அதுக்கப்புறம் அவர் வேறு மாதிரி பண்ணிக்கினார் பிரம்மா. ஸோ இந்த முதல் சிருஷ்டி பண்ணது இந்த 4 பேரை மானச புத்திரர்கள். இவங்க பேர் தான் அந்த சனகா, சனாதனா, சனந்தனா, சனத்குமாரா. அதனால் இவங்களை மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் சனகாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா 4 பேரையும் சொல்ல மாட்டாங்க. சனகாதினா சனகா எட்ஸட்ரா அப்படின்ற மாதிரி. முதல் பையன் பேரை சனகா அப்படின்னு சொல்லி சனகா அண்ட் அதர்ஸ் அப்படின்ற மாதிரியாக தான் சொல்லுவாங்க. ஸோ சனகாதிக்க ஆதினாலே எட்ஸட்ரான்ற அர்த்தம். சனகாதிக்க பிரம்மாதி, மறுபடியும் இங்கே கூட பிரம்மாதி. அந்த சனகாதிக்கானா சனகா அண்ட் அதர்ஸ், அப்புறம் பிரம்மாதினா பிரம்மா அண்ட் அதர்ஸ். பிரம்மா கூட, பிரம்மா யார்? அவர் ஒரு தேவர், பிரம்மதேவா. ஸோ அதர் தேவாஸ் ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். பிரம்மா ஆதி, பிரம்மா அண்ட் அதர்ஸ். பிரம்மா அவர் எந்த கேட்டகரினா அவர் தேவா கேட்டகரி. அவர் ஒரு டெய்டி, தேவர். அந்த பிரம்மதேவர்னா அவரோட சேர்ந்தவங்கெல்லாம் யாருன்னா அதர் தேவாஸ். ஸோ சனகாதி பிரம்மாதி முனீஷா, எல்லா முனிவர்களும் அப்படின்னு அர்த்தம். அந்த லைனில் யார் பாடினாங்கன்னா இவங்களெல்லாம் பாடினாங்க அனுமான. சனகா அண்ட் அதர்ஸ், பிரம்மா அண்ட் அதர்ஸ், முனீஷா. இந்த மாதிரி முனிவர்கள்லாம் பாடினாங்க. பெரியவங்கள்லாம் கூட மேல் லோகத்துலேருந்து பார்த்து ஹனுமான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காருன்னு அதை ப்ரைஸ் பண்ணி அவங்கெல்லாம்
அவரை புகழ் பாடினாங்க, ஹனுமானை பற்றி பாடினாங்க. அதுதான் முதல் லைன். 1000 பேர் 1000 வாயால் பாடினாங்கன்னு சொன்னதெல்லாம் இப்போ யாருன்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ இதில் செகண்ட் லைன், அந்த அந்த சோப்பாயில் 2வது லைன் எதுன்னா, நாரத சாரத சகித அஹீஷா. இப்போ முதல் லைனில் வந்து சனகா எட்ஸெட்ரா அண்ட் பிரம்மா எட்ஸெட்ரா அப்படிப்பட்ட முனிவருங்க பெரியவங்கெல்லாம் பாடினாங்க. 2வது லைனில் நாரத சாரத, நாரதர் பாடினார். அவர் ஒரு ரிஷி இல்லையா, நாரத மகர்ஷி, அவர் ஒரு முனிவர் ரிஷி, அவர் பாடினார். சாரதா, சாரதானா சரஸ்வதி, சரஸ்வதி தேவி, அவங்களும் பாடுறாங்க. சஹித அஹீஷா, சஹிதானா அண்ட் ஆல்சோ, இத்தனை நாரதர், சாரதா அண்ட் ஆல்சோ அஹீஷா, அஹீஷானா ஆதிசேஷன். ஸோ இத்தனை பேரை சொல்லியிருக்காரு இந்த ஒரு சௌப்பாயில். அதாவது சனகாதி அந்த 4 பசங்க, 4 பேர், பிரம்மாதினா பிரம்மா அண்ட் ஆல் தேவாஸ், இந்த மாதிரி முனிவருங்க எல்லாரும், மற்ற முனிவருங்க எல்லாரும், அப்புறம் நாரதரும். நாரதர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய வீணை, அவர் எப்போவுமே ஒரு வீணை வச்சுன்னு பாடிக்கினே தான் இருப்பார். அந்த மாதிரி அவர் தன்னுடைய வீணை, அந்த வீணைக்கு மகத்தின்னு பேர், நாரதருடைய வீணை பேர் மகத்தின்ற வீணையை மீட்டினே அவர் புகழ் பாடினாராம், ஹனுமான் புகழ. அந்த மாதிரி நாரதர் பாடினார். சாரதா சரஸ்வதி தேவி, அவங்களுடைய வீணை, சரஸ்வதி தேவியினுடைய வீணைக்கு கச்சப்பின்னு பேர். அந்த கச்சப்பி வீணையை மீட்டி வாசிச்சுக்கினே அவங்க புகழ் பாடினார். ஆஹா, ஹனுமான் இவ்வளோ கிரேட்டு, இவ்வளோ இதுன்னு அப்படி பாட்டாகவே பாடினாங்க அவங்கெல்லாம். நாரதரெல்லாம் நல்லா பாடக்கூடியவங்க இல்லையா. நாரதர், சாரதா, சாரதான்றது சரஸ்வதி தேவி. சஹிதானா அவங்க கூட, இன்க்ளூடிங் ஆர் அண்ட் ஆல்சோ, இவங்க மட்டும் இல்லாத அண்ட் ஆல்சோ அஹீஷா, அஹீஷானா ஆதிசேஷன். இதுலேயே கூட சொன்னோம் இல்லையா, 1000 வாயால் பாடினார் ஆதிசேஷன். அவருக்கு 1000 தலை உண்டு, அந்த ஆதிசேஷன்ன்ற பாம்பு அதுவும் பாடுச்சு அப்படின்றது தான் இந்த சௌப்பாயில் சொல்லியிருக்கிறார். சனகாதிக்க பிரம்மாதி முனீஷா நாரத சாரத சகித அஹீஷா ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்ததும் பார்க்கலாம். 15th one, யம குபேர திக்பால ஜஹாந்தே கவிகோவித கஹி சகை கஹாந்தே. இது அடுத்தது, இதுவும் அதே கண்டினியூவேஷன் தான். இன்னும் கூட பாடினாங்க. யாருன்னா யம குபேரா திக்பாலா, இவங்கெல்லாம் மேல் லோகத்தில் இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாமும். இவங்களும் தேவருங்க. யமன், யமராஜன், யமதர்மராஜன் அவரும் பாடுறாரு. அப்புறம் குபேரா, இவங்கெல்லாம் யக்ஷருங்கன்னு பேர். யம குபேரா இவங்கெல்லாம் யக்ஷருங்க. அது விதவிதமான கேட்டகரிஸில் தேவலோகத்தில் இருக்கிறாங்க. கந்தர்வருங்க, யக்ஷருங்க, கிண்ணருங்க, கிம்புருஷருங்கன்னு அப்படியெல்லாம். அதில் இந்த யக்ஷருங்க இவங்கெல்லாம் யமா குபேரா. ஜஸ்ட்டு 1-2 பேர் சொல்கிறாங்க, எல்லா பேரையும் லிஸ்ட்டு பெருசாக படிக்க முடியாது இல்லையா. யம குபேரா பாடினாங்க. யமன்ன்றவர் தெரியும் நமக்கு, யமதேவன், யம தர்மராஜா, காட் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறோம். குபேரான்றவர் இது செல்வம், பணத்துக்கு அதிபதி, ஐஸ்வர்யத்துக்கு, தேவருங்களுடைய அந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அவர் தான் காட், டெய்டி, அதாவது பார்த்துக்கிறவர், கேர்டேக்கர், குபேரா. யம குபேரா. திக்பாலான்னு என்னென்னா காட்ஸ் ஹூ ஆர் கார்டிங், அந்த இது திக்குங்களை காவல் காக்கிறவங்க, திக்குங்க எல்லாத்தையும் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க, கார்ட் பண்ணுறவங்க. திக்குங்கன்னா டைரெக்ஷன்ஸ். இப்போ 8 டைரெக்ஷன்ஸ், 8 திக்குங்க இருக்கும். நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் 4 இல்லையா. அது இல்லாத நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், அது 4. அந்த 4 8 திக்குங்களை காவல் காக்கிறவங்க, கார்டு பண்ணுறவங்க. அந்த அதாவது இப்போ எங்கேயுமே ஒரு யூனிவர்ஸ்க்கு இத்தனை டைரெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைரெக்ஷன், ஒவ்வொரு கேட்கிட்டையும் ஒருத்தர் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கார்டு பண்ணக்கூடியவங்க, அவங்களும் தேவருங்க தான். அந்த மாதிரி 8 திக்குங்களையும் காவல் காத்துக்குன்னு ப்ரொடெக்ட் பண்ணுற தேவருங்க. இவங்கெல்லாம் கூட பாடுறாங்கன்னு அர்த்தம்.
அந்த மாதிரி யமகுபேர திக்பால ஜஹாந்தே அவங்கெல்லாம் அவங்க எல்லாரும் அந்த மாதிரி அதே மாதிரி புகழ் பாடுறாங்க ஹனுமானை. அவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே இந்த ஜஹாந்தேன்னா அவங்கவுங்க இடத்துல இருந்தே அங்கேருந்தே ஹனுமானை பாடுறாங்க. எல்லோரும் கூடி வந்து இறங்கி வந்துடலை, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வேலை பண்ணின்னு ஹனுமானை பார்த்துட்டு அப்பா இப்படி பண்ணாருன்னு அவங்கவுங்க அங்கங்கே பாடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் கவிகோவித கஹி சகை கஹாந்தே, இதில் என்ன சொல்கிறாருன்னா இப்பேற்பட்டவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அந்த தேவருங்க, முனிவருங்க, நாரதர், சாரதா, அப்புறம் யமா, குபேரா, திக்பாலர்னு எல்லாரும் மேலுலகத்திலேருந்து இப்பேற்பட்டவங்கெல்லாம் பாடினாங்கன்னா, அதுக்கப்புறம் கவி கோவிதா இவங்கெல்லாம் பூமி மேலே இருக்கிறவங்க, பூமியில் இருக்கிற கவிங்க, கோவிதான்னா பண்டிதருங்க, கஹி சகை கஹாத்தே இப்பேற்பட்ட பெரியவங்கெல்லாம் பாடுறாங்க மேலேருந்துன்னா பூமியில் வாழற கவிங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் தானே, அந்த பெரியவங்களுக்கு அடுத்த லெவல் தான் இவங்கெல்லாம். எவ்வளோதான் நல்லா படித்த பண்டிதர்களாக இருந்தால் கூட மேலுலகத்தில் இருக்கிறவங்க செலஸ்டியல் பீப்புள் பாடுறத விட இந்த பூமியில் இருக்கிறவங்களதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு லோவர் லெவல் தான். அந்த மாதிரி கவிங்களும் பூமியில் இருக்கிற கவிங்களும் பண்டிதர்களும் கஹி சகே கஹாத்தேன்னா அவங்க எப்படி அவங்க என்ன அவ்வளோ நல்லா பாட முடியும். இந்த பெரியவங்க எல்லாமே அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கன்னா இந்த கீழே இருக்கிற கவிங்களும் பண்டிதர்களும் என்ன பாட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்பேற்பட்டவங்கெல்லாம் பாடுறாங்க, நாரதர் பாடுறார், சரஸ்வதி தேவியே பாடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கம்பேர் பண்ண அவங்களுக்கு போட்டியாக பூமியில் இருக்கிறவங்க பாடிட முடியுமா? இல்லையா, முடியாது இல்லையா. அதை தான் சொல்கிறார், இன்க்ளூடிங் ஹிம்செல்ஃப், தன்னையும் சேர்த்துக்கிறார். அவரும் ஒரு கவி தான், துளசிதாசர் அவரும் கவி தான். நானும் தான் பாடுறேன், எங்களாலெல்லாம் என்ன முடியும், பூமியில் இருக்கிறவங்களால என்ன முடியும். அதாவது அந்த வானவருங்க செலஸ்டியல் பீப்புள் அவ்வளோ பிரமாதமாக பாடுறாங்க, ஹனுமானை பற்றி புகழ் பாடுறாங்க. அவங்களோட பார்க்கும்போது நாங்கள்லாம் எந்த மூலை, நாங்கள் என்ன பாட முடியும் அப்படின்றார். கவி கோவித கஹி சகை கஹாத்தே, என்ன பாடம் கியா கா சக்தே அப்படின்னுல அந்த சகே, அந்த மாதிரி ஹவு கேன் வாட் கேன் தே சிங் அப்படின்னு கேட்குறார். கஹாத்தே மேலே இருக்கிறவங்கெல்லாம் இப்படி பாடுறாங்க. அதுதான் இந்த 15th சௌப்பாயில் சொல்லியிருக்கார். ஸோ இந்த 2 சௌப்பாயிலையும் 1000 பேர் 1000 வாயால் பாடினாங்கன்னு சொன்னதுக்கு யார் யார் அப்படின்றத இங்கே தெரிவிச்சிருக்கிறாரு. 2த்துலேயும் சனகாதிக பிரம்மாதி முனீஷா நாரத சாரத சஹித அஹீஷா யமகுபேர திக்பால ஜஹாந்தே கவி கோவித கஹி சகை கஹாந்தே. அது பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்த ஆடியோவில் அடுத்தது பார்க்கலாம். Hello children, good day to you. Now we will see verse 14th one. Now in the earlier audio, what did we see? We saw that Tulsidas said Sahasravadana, people are all singing in praise of Hanuman. From above they saw Hanuman doing such great feats here, flying to Himalayas, bringing the mountain and helping Rama and Lakshmana. All these things they watched from above. And so many people, thousands of people started singing in praise of Hanuman, started singing his glory, Yashagavai. And watching all this, Rama once again hugged him. All this we saw in 13th one. Now in the 14th verse, Sanakadika Brahmadi Munisha Narada Sharada Sahita Ahisha. That is the 14th one. So here, now Tulsidas said that thousands of people were singing. Now here in this verse, he is giving us a small, very short list of who they were. He said so many people are praising him.
So he is giving a small list here. Who sang about, who was that who was singing in praise of Hanuman? So Sanakadika, Sanaka, Adi, Sanaka, Adi, that is the word. Now we should know who this Sanaka and all. So for that we'll have, we have to see who this Sanakadika and who is that Brahmadi, all that. So Brahma, you know who Brahma is, Brahma Deva. We said Brahma, Vishnu, Sadashiva. We know three of them, right? They are called Trinity, three gods. And Brahma is the creator of universe. He creates. Vishnu protects. Shiva is the one who ends, closes everything, packs up everything. Okay, that is what their duties are. Now here, Brahma is the creator. So what he did is, at the time of creation, when the gods wanted to create the universe, in the beginning, when they wanted to make a universe and give life everywhere, so Brahma started creating animals, birds, and then people also. So first thing what he did was, he created four boys, his sons. The boys were his own sons, right? So first creation was, he created four young boys, and he called them Sanaka, Sanatana, Sanandana, Sanat Kumara. Those boys, the four boys, were named Sanaka, Sanatana, Sanandana, and Sanat Kumara. He created these four boys, and these boys grew up and they became great sages, very wise men. They became wise men. So those men are mentioned here. Sanakadika means, the first one's name is Sanaka. I just now told you, Sanaka, Sanatana, Sanandana, and Sanat Kumara. So the first one, only one name is taken, Sanaka, and Adi. Adi means etc. Sanaka, etc. means, or Sanaka and others. So instead of naming all the four, giving the names of all four, they say Sanaka and others. That is the word here. Sanakadika means Sanaka and others. And the next word is Brahmadi. That means Brahma and others. Similarly, Brahma means, along with Brahma, we can think of Vishnu, we can think of Shiva. So Brahmadi and other devas, all deities. So Brahmadi, Brahma, etc. or Brahma and others. So these words you must understand like that. Sanakadika means, Sanakadi means Sanaka and others, Brahma and others. These are all sages. All of them are sages. Munisha, great wise men. All of them are wise people. So they all started singing the glory of Hanuman. That is the first line. Then in the second line, again the list continues. Narada, Sharada, Sahita Ahisha. Narada Muni, he is also a sage. Narada is the one who is a very great devotee of Mahavishnu. You might have seen some pictures like that. Narada, he always has an instrument, musical instrument, like veena with him. He carries a veena and goes on singing Narayana, Narayana, like that. In movies you might have seen. He is a great devotee of Mahavishnu, Vishnu Bhakta. So his name is Narada. That great devotee of Narayana or Mahavishnu, the same. So Narada, so the next one is Narada. Narada is a great musician. He can sing very well. So such a great singer, he also started singing
the glory of Hanuman. So Narada is singing, and then Sharada. Who is Sharada? Sharada is another name for Saraswati Devi. You know who Saraswati Devi is. You might have seen the picture of Saraswati Devi. She also she sits with a veena on her lap. She is a goddess for education, right? Or goddess of wisdom. She gives wisdom. She helps in education. All children like you must always worship Saraswati Devi and ask her to give more and more education, more intelligence, more memory power, all that. So Saraswati Devi is goddess for education, and she also is the goddess for music. She sings very well. She always has a veena with her. So Narada, Sharada, they both are great musicians. They too started singing the glory of Hanuman. Narada, with his own veena instrument, he sings. He is singing. Then Sharada, Saraswati Devi also playing her veena, is singing the glory of Hanuman. Narada, Sharada. Sahita means and also. Sahita means and also. Narada, Sharada, and Ahisha. Ahisha means Adisesha. Adisesha. Now, who is Adiseshan? We already told that, I think. The great snake. The great snake, which is like a bed to Mahavishnu. Now, we see Adisesha on the ocean, like on the waters. Adisesha will be there coiled like that, and Adisesha is like a bed to Mahavishnu. Mahavishnu will be lying on Adisesha. Adisesha is a very big snake, and it has thousands of heads. Adisesha has 1,000 heads, and with all its 1,000, in all the 1,000 heads, it has 1,000 mouths also. So Adisesha sings with all the 1,000 mouths. So Ahisha here is the name of Adisesha. So now you see who are all singing. Sanakadika means all those 4 boys, 4 sages, Sanaka, etc., Sanaka and others, Brahma and others, all sages in the first line. Second line, Narada, Sharada, Saraswati Devi, including, Sahita means including Adisesha. This great snake also is singing. So these are all singing Hanuman's glory. That is what Tulsidas says in this verse, in the 14th verse. So earlier he said thousands of people are singing his glory. Now in this verse he has given a short list of a few people. Now the next verse also will be the same continuation. We'll see that in the next audio. Okay. Jai Shri Hanuman.